ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு எடிவில் அகாடமி. டிஎன் செட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸ் எல்லாருமே எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. எஸ்பெஷலி அட்லீஸ்ட் எக்ஸாம் டேட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவாச்சும் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஈகர்லி. ஸோ அதுக்கான விஷயத்த நேற்று ப்ரெஸ் நியூஸில் சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், டிஎன் செட் 2024 கண்டக்ட் பண்ணுறது திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த யூனிவர்சிட்டி, அந்த பல்கலைக்கழக துணைவேந்தர் பார்த்திங்கன்னா நேற்றுக்கு ப்ரெஸ் நியூஸில் எக்ஸாம் டேட்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காரு. ஸோ எக்ஸாம் டேட் எப்போ சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 7 and 8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 99,000க்கும் அதிகமான விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 99,000 அப்படின்னா நியர்லி 1 lakh கிட்ட தான். ஸோ 1 lakh கிட்ட அப்ளிகேஷன் ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அது கூடவே ஸோ அப்ளிகேஷன் ரிசீவ் ஆயிடுச்சு, எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டும் முடிஞ்சிச்சு. அப்படிங்கிறதுனால எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸில் தான் நாங்கள் இருக்கோம். ஸோ எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுற டேட் பார்த்திங்கன்னா ஜூன் 7 and 8 தொடங்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் நேற்று சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனில் நமக்கு டெனேட்டிவாக கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம் டேட்ஸ் பார்த்திங்கன்னா ஜூன் 3 சொல்லியிருந்தாங்க. ஜூன் 3 ஸ்டார்ட் பண்ணி 25 முடிக்கிற மாதிரி நமக்கு டெனேட்டிவ் டேட்ஸ் நமக்கு நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த டேட்ஸை மாற்றி நமக்கு ஜூன் 7 தான் ஸ்டார்ட் ஆக மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இன்னிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 16 நாள் இருக்குது. நம்ம ஒரு 15 நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தடுத்த ப்ராசஸாக பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட் அனௌன்ஸ்மெண்ட் இது எல்லாமே சொல்லிடுவாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது போல் தான் டிஎன் செட் எக்ஸாம் நமக்கு ஆன்லைனில் தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே பார்த்திங்கன்னா 2 பேட்சாக கண்டக்ட் பண்ணுவாங்க. நமக்கு ஃபஸ்ட்டு பேட்ச் அதுக்கான டைமிங் பற்றியும் சொல்லியிருக்காங்க. நமக்கு ஃபஸ்ட்டு பேட்ச் காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் ஒரு ஷிஃப்ட் ஆகும். அப்புறம் செகண்ட் ஷிஃப்ட் பார்த்திங்கன்னா 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும். எப்படி நமக்கு நெட் எக்ஸாம், ஆன்லைன் எக்ஸாம் இவ்வளோ வருஷமாக கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்களே, ஸோ அது எப்படி 2 ஷிஃப்ட்டாக பிரித்து நடத்துவாங்களோ அதே போல் தான் செட் எக்ஸாமும் கண்டக்ட் பண்ண போகிறோம். செட் எக்ஸாம், நெட் எக்ஸாம் எந்த லெவலில் இருக்குமோ அதே லெவலில் தான் செட் எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பர் லெவலும் இருக்கும். அப்படிங்கிறதையும் அந்த தரத்தில் தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க நேற்றுக்கான ப்ரெஸ் மீட்டில். ஸோ அடுத்தடுத்து அப்டேட் அவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க. அண்ட் அந்த அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல் எடிவில் அகாடமி. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.